வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வீடியோ ஹவு டு ட்ரேஸ் எப்படி பண்ணணும், ஹவு டு ஃபைண்ட் த காம்போனன்ட்ஸ். ட்ரேஸ் பண்ணால் தான் ஒரு காம்போனண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். அப்போது ஒரு சர்வீஸ் பண்ணணுன்னா ஒவ்வொரு சர்வீஸ் இன்ஜினியருக்கும் எது பக்கபலமாக இருக்குன்னா அந்த ட்ரேசிங் பவர். இந்த ட்ரேசிங் பவர்னால் எப்படி அப்படின்னா, இப்போ இந்த ஒரு போர்டு இருக்குது, இந்த இடத்துல ஒரு போர்டு இருக்குது, இங்கே ஒரு போர்டு இருக்குது, ரெண்டுமே STK4141 கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்குது, போர்டு இருக்குது இல்லையா. எப்போ நம்ம ட்ரேஸ் பண்ணணும்னு தோணும் நமக்கு, இப்போ நல்லா பாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபையர் ஒரு சேனல் பாடலை அல்லது 2 சேனல் பாடலை இல்லை ஒரு சேனல் லோ வால்யூம் இல்லை ஹீட் ஆகுது. லாஸ்ட் கிளாஸில் அதான் பற்றி கிளாஸ் நடத்தியிருந்தேன். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது பார்க்குறவங்க ஐசி ஏன் ஹீட் ஆகுது அப்படிங்கிற பற்றி ஒரு 10 ரீசன்ஸ் நான் சொல்லியிருந்தேன். மறக்காமல் அந்த வீடியோஸ் பாருங்கள். நியூ கமர் யாராவது இருந்தால் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஒரு சர்க்கியூட் போர்டு இருக்குது. இந்த சர்க்கியூட் போர்டில் எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, எதுக்காக ட்ரேஸ் பண்ணணும், அது முதல்ல முக்கியம் இல்லையா. முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக வரணும். ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் தான் நம்ம ட்ரேஸ் பண்ணணுன்னே தோணும். இப்போ இந்த போர்டில் இருக்குது, இந்த போர்டில் ஒரு கம்ப்ளைண்ட். இது 2 சேனல் 25 வாட்ஸ் ப்ளஸ் 25 வாட்ஸ் ஸ்டீரியோ இன் ஸ்டீரியோ அவுட். இது நல்ல குவாலிட்டி ஐசி இன்றைக்கி வரைக்கும் வந்திருக்கு. ரொம்ப வருஷமாக இந்த மார்க்கெட்டில் இந்த ஐசி இருக்குது. இந்த ஐசி யூஸ் பண்ணி ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணாதவங்களே இருக்க முடியாது, அந்தளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டி. இது டூயல் பவர் சப்ளையில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஐசி. இப்போ அது முக்கியம் இல்லை. இது ஒரு 44 பார்ட்டி LA 44 பார்ட்டி இது ஒரு ஐசி இருக்குது. இதில் மானோ இருக்குது, ஸ்டீரியோ இருக்குது, ரெண்டுமே இருக்குது. இது சிங்கிள் பவர் சப்ளையில் ஒர்க் பண்ணுற ஐசி. எதுக்காக நாம் ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட் வரும். ஒரு கம்ப்ளைண்ட், எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் சரி, ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் வந்துச்சு அப்படின்னா நாம் அதை சால்வ் பண்ணணும். பொதுவாக இந்த மாதிரி சிங்கிள் போர்டு வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே ஒன்று ஐசி மாற்றுவாங்க. எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் சரி ஐசி மாற்றுவாங்க. எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் போர்டை மாற்றிடுவாங்க, வேலை முடிஞ்சது. ஆனால் அது எல்லா நேரங்களையுமே அது நமக்கு சாதகமாக இருக்காது. அது இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே எப்படி வரும்னா, எல்லா கம்பெனி வர ஆரம்பிச்சிருச்சு. கம்பெனி ஆடியோ செட்டில் வர ஆரம்பிச்சு மக்கள் விரும்பி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அசம்பிள்டு செட்டோட. ஓகேவா? கிட்டத்தட்ட இந்த பட்ஜெட்டுக்கு லோ பட்ஜெட்லேயே உங்களுக்கு சவுண்ட் பார்லாம் எல்லா கம்பெனிக்காரங்களும் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மதர் போர்டு இருக்கும், மதர் போர்டில் ஐசி இருக்கும். அதில் நீங்கள் ட்ரபுள் ஷூட்டிங் கண்டிப்பாக செய்யணும். ட்ரபுள் ஷூட்டிங் பண்ணால் தான் அந்த ஃபால்ட் ரெடி பண்ண முடியும். ஸோ அப்போது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னு வச்சுங்களேன். பொதுவாக ஒரு ஆடியோ சர்க்கியூட் அப்படின்னு எடுத்துகிட்டால் எப்படி ஒரு கம்ப்ளைண்ட் எந்த மாதிரி வரும் இப்போது பார்க்கலாம். பாருங்கள், ஒரு மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் பாருங்கள், இது ஒரு ஐசி. ஜென்ரலாக இது ஒரு ஐசி. இந்த ஐசின்னு எடுத்துட்டிங்கன்னா ஐசிக்கு ஒரு லோ வேல்யூ ரெசிஸ்டன்ஸ் மூலிமா என்ன இருக்கும், ஒரு ப்ளஸ் வோல்ட்டு சப்ளை, ஒரு 12 வோல்ட் வச்சுக்குவோம். ஒரு பாயிண்ட் நெகட்டிவ் கிரவுண்டு, அவுட்புட் ஒரு கெப்பாசிட்டர், தென் ஒரு ஸ்பீக்கர். இது லெஃப்ட் சேனல், ரைட் சேனல், இந்த மாதிரி இருக்கும் ஸ்பீக்கர். இது ஸ்பீக்கர், இது ஒரு ஸ்பீக்கர். இது லெஃப்ட் சேனல், இது ரைட் சேனல். ஓகேவா? அப்போது இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் கொடுத்தா அந்த ஐசி ஃபங்க்ஷன் ஆகும். இந்த ஐசிக்கு சிக்னல் கொடுப்போம். லெஃப்ட் சேனல் ஒரு இன்புட்டு, ரைட் சேனல் இன்புட்டு. ஜென்ரலாக ஐசி இருக்கும். மீதியெல்லாம் பயாசிங் சர்க்கியூட், நிறைய ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டர்லாம் கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல 12 வோல்ட், இதில் ஒரு 2.2 ஓம்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த இடத்துல எவ்வளோ வோல்ட் வரணும், 2 வோல்ட் வரணும். வந்தால் தான் இந்த ஐசி ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ 2 சேனல் ஒர்க் பண்ணலை அப்படின்னா என்ன கம்ப்ளைண்ட் வரும்னா, கண்டிப்பாக பவர் சப்ளை தான், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் பவர் சப்ளை வந்துருச்சு, தெரிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு அதில் ட்ரபுள் ஷூட்டிங் நமக்கு தெரியணும் அப்படின்னா, இந்த ஐசியோட பின் நம்பர் தெரியணும், எந்த பின்னு சப்ளை பாயிண்ட் தெரியணும். இப்போ உதாரணமாக LA 44 பார்ட்டி அப்படின்னு ஒரு ஐசி இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதனுடைய டயக்ராம் இருக்கணும். ஒரு டயக்ராம் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு மானோ இருக்குது. இந்த மாதிரி டயக்ராம் இருக்குது. இந்த டயக்ராமில் நம்பர் ஆஃப் பின்ஸ் எவ்வளோன்னு போட்டிருக்கு. இல்லை எத்தனா பின் சப்ளை பாயிண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. 11ஆம் பின் சப்ளை அப்படின்னு இந்த சர்க்கியூட்லேயே டயக்ராம்லேயே இருக்குது.
அப்போ டயக்ராம் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட வேணும். ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் வரும். அந்த கம்ப்ளைண்ட்டை சால்வ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஜென்ரலாக ஒரு பிளாக் டயக்ராம் தெரியணும். அது பிளாக் டயக்ராம் தான் இப்போ நான் படம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஐசின்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி ஒரு ஆடியோ ஐசி இருந்தால் சிக்னல் இன்புட் 2 பாயிண்ட் இருக்கும், சிக்னல் அவுட்புட் 2 பாயிண்ட் இருக்கும், +1 -1 ஜென்ரலாக. மீதியெல்லாம் பயாசிங் சர்க்யூட். ஒரு ஐசிக்குள்ளே இருக்கக்கூடிய பவர் ஆம்பிளிஃபையர், ப்ரீ ஆம்பிளிஃபையர் அண்டு டிரைவர் அவுட்புட்டுக்கு உண்டான சர்க்யூட்ஸ்லாம் அதில் இருக்கும். அதுதான் உங்களுக்கு இந்த டயக்ராமில் வரக்கூடிய இந்த கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே. ஓகே, நாம் என்ன பண்ணணும்? இப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் 2 ohms எங்கே இருக்குதுன்னு தெரியணும். எதுக்காக அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல 12 வோல்ட் வருதான்னு செக் பண்ண தெரியணும் மல்டிமீட்டரில். இந்த ஐசியோட பின் உதாரணமாக 11ஆம் பின் அப்படின்னு வச்சுங்களேன். எல்ஏ 40/40னா 11ஆம் பின். இதில் 12 வோல்ட் வருதான்னு பார்க்க தெரியணும். அப்போ இது வோல்ட் வருதான்னு பார்க்கணும் அப்படின்னா பார்த்துடலாம். இதில் 12 வோல்ட் வந்து பார்த்தா 12 வோல்ட் வரல, சப்ளை வோல்ட்டு வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த 2 ohm ரெசிஸ்டன்ஸ் வந்து ஓப்பன் அல்லது சரியாக சால்ட்ரு ஆகலை, எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அப்போ இந்த 2 ohms எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போது டயக்ராம் இருந்தால் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எப்படி ட்ரேஸ் பண்ணால் பவர் சப்ளையில் ட்ரேஸ் பண்ணி ஐசி இந்த ரெண்டுக்கு இடைப்பட்டியில் தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ரெசிஸ்டன்ஸில் ஏ அப்படின்னு டெர்மினல், பின்னு டெர்மினல், வேல்யூ பற்றியெல்லாம் முக்கியம் இல்லை. இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா இந்த ஏ பி இது 2 டெர்மினல் எங்கே போகுதுன்னு அப்படின்னு தெரியணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 11ஆம் பின்னுக்கு ஒன்று போகுது. ஒன்று வந்து 11ஆம் பின்னு, இன்னொன்று வந்து பாசிட்டிவ். இது தெரியணும். இது பிளாக் டயக்ராம் பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். அப்போ என்ன பண்ணணும்? இந்த பின்னிலேருந்து இந்த பெண்ணுக்கு இடைவெளியில் எது இருக்கோ அதுதான் இந்த ரெசிஸ்டன்ஸ். கூடவே இந்த வேல்யூ போட்டிருக்கும் இல்லையா, இந்த கலர் கோடிங் தெரியணும். 2 ohmsன்னு வச்சுக்கங்களேன். ஒரு சப்போஸ் இருந்தால் அதுக்கு வேல்யூ தெரியணும். தெரிஞ்சால் இந்த ரெசிஸ்டன்ஸை வெளியில் எடுத்து மல்டிமீட்டர் மூலிமா செக் பண்ணி அது ஓப்பனாக இருந்துச்சுன்னா புதுசாக ஒரு 2 ohms அது என்ன வாட்ஸோ அந்த வாட்ஸ் போட்டு சால்ட்ரு பண்ணால் செட் ரெடி ஆயிரும். அப்போது ட்ரபிள் ஷூட்டிங் ரெடி பண்ணணுன்னா இந்த ட்ரேசிங் பவர் கண்டிப்பாக வேணும். இந்த ட்ரேசிங் பவர் வரணும் அப்படின்னா நிறைய போர்டு நீங்கள் எடுத்துனையோ ஒரு பெரிய போர்டு வச்சுட்டு ட்ரேஸ் பண்ண வேண்டாம். சர்க்யூட்டை நீங்கள் சர்வீஸ் பண்ணாடி கூட ட்ரேஸ் பண்ணி பழகிக்கிங்க. அதுதான் உங்களை வேகமாக சர்வீஸ் பண்ண வைக்கும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங், 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ், இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் சவுண்ட், ஆல் எஸ்எம்பிஎஸ். எந்த வகுப்பு வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். உங்கள் வீட்டிலிருந்தே என்ன பண்ண முடியும்? உங்கள் இருந்த இடத்துலேருந்தே எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பங்களை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். எந்தவித ஒளிவும் மறைவும் இல்லாமல். ஓகேங்களா? என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஆன்லைன் ட்ரைனிங்கில் விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போது இந்த இடத்துல ஸ்பீக்கர் இருக்குது. ஒரு சேனல் ஓகே நல்லா இருக்குது, இன்னொரு சேனல் அவுட்புட் வரல அப்படின்னு வைங்களேன். அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, ஒன்று ஐசி ஃபெயிலியராக இருக்கலாம், பவர் சப்ளை, பவர் ஆம்பிளிஃபையர், கப்ளிங் டிவைஸ், ஸ்பீக்கர், இந்த மாதிரி 4 இருக்குது. ஒன்று பவர் சப்ளை, பவர் ஆம்பிளிஃபையருங்கிறது ஐசி, கப்ளிங் டிவைஸ், ஸ்பீக்கர். 4ல் 1 உறுதி. இது ஜென்ரலாக ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கணும். அதுக்கு தான் நாம் படிக்கிறது. நாம் எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா, எந்த ஒரு பவர் ஆம்பிளிஃபையராக இருந்தாலும் சரி அதில் இந்த மாதிரி ஒரு 4 ஸ்டேஜ் இருக்கும். ஐசி ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பவர் சப்ளை, ஐசி ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த ஆம்பிளிஃபையரும், ஒரு கப்ளிங் டிவைஸும், ஸ்பீக்கர் இருக்கும் அப்படின்னு தெரியணும் உங்களுக்கு. அப்புறம் ட்ரேஸ் பண்ண தெரியணும். இந்த ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா 2 டெர்மினல் இருக்கும். இதான் ஸ்பீக்கர். இந்த ஸ்பீக்கர் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு ப்ளஸ் இருக்கும், ஒன்று வந்து மைனஸ் இருக்கும். அப்போ இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் ஸ்பீக்கர்லேருந்து ட்ரேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த கெப்பாசிட்டரோட நெகட்டிவ்க்கு போயிடலாம். இந்த கெப்பாசிட்டரோட பாசிட்டிவ் இந்த ஐசியோடைய ஒரு பின்னுக்கு போயிடும். இந்த ஐசியினுடைய 10வது பின்னு, 12வது பின். அப்போ லெஃப்ட் சேனலோ ரைட்டு சேனலோ நீங்கள் அங்கே போக முடியும். அப்படி போனால் தான் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். பாருங்களேன், இந்த போர்டு ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டில் இந்த ஐசி பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக் இருக்கும். இந்த ட்ராக் வழியே என்ன பண்ண முடியும்? ஜஸ்ட்டு ட்ராக் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதை கண்டுபிடிக்கணுன்னா என்ன வேணும்? பேசிக்காக உங்களுக்கு பிளாக் டயக்ராம் தெரியணும். இப்படி தான் இருக்குன்னு தெரியணும். ஸ்கெமேட்டிக் டயக்ராம் கண்டிப்பாக இருக்கணும். அது இல்லை அப்படின்னா டேஸ்ட் பண்ணுறதே வேஸ்ட். ஓகேவா? டயக்ராம் இருந்தால் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினர்ஸ், நியூ கமர்ஸ் கண்டிப்பாக வேணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்யூட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த சர்க்யூட்டாக இருந்தாலும் ட்ரேஸ் பண்ணி பழகுங்க. ஓகே,
அப்போ இந்த கெப்பாசிட்டர் கண்டுபிடிக்க வழி என்னென்னா, கெப்பாசிட்டருக்கு 2 லீடு இருக்குது. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னு தெரியணும். எது ப்ளஸ் மைனஸ்ன்னு தெரியணும். மைனஸ் ஸ்பீக்கருக்கு போகும் ப்ளஸுக்கு. இந்த கெப்பாசிட்டரோட ப்ளஸ் வந்து ஐசியோட 12வது பின்னு போகணும்னு உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சால் தான் நீங்கள் இந்த கெப்பாசிட்டரை கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி தான் இந்த கெப்பாசிட்டரோட ப்ளஸ்ஸு 10வது பின்னுக்கு போகும். இந்த கெப்பாசிட்டரோட மைனஸ் ஸ்பீக்கரோட ப்ளஸுக்கு போகும். இது ரெண்டும் தெரிஞ்சதுன்னா இந்த கெப்பாசிட்டர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வேறு மாறியெல்லாம் வரவே வராது. எல்லாம் அதே மாதிரி தான், ரொம்ப ஈஸியாக நம்ம ட்ரேஸ் பண்ணிடலாம். இப்போது ஒரு எஸ்டிகே எடுத்து வச்சுக்கோமே. இப்போ எஸ்டிகே எடுத்தோம்னா இதில் பாருங்களேன், எஸ்டிகே எடுத்த பிறகு உங்களுக்கு தெரியும் 25 வாட்ஸ் ப்ளஸ் 25 வாட்ஸ் 50 வாட்ஸ் பவர் உள்ளது. ஓகே, இந்த ஐசி எடுத்துகிட்டிங்கன்னா இந்த ஐசினுடைய ஒரு 10வது பின் அவுட்புட்டு, இந்த 13வது பின் அவுட்புட்டு, 1வது பின் இன்புட்டு, இன்னொரு சேனல் 18வது பின் இன்புட்டு. ஓகேவா, எது காமன் கிரவுண்டு. அப்போது இது 2 டூயல் பவர் சப்ளை. இது ப்ளஸ்ஸு மைனஸ் வேலை செய்யும். ஓகேவா, காமன் கிரவுண்டு இதில் கொடுத்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இது பவர் ஆம்பிளிஃபையர், தென் ப்ரீ ஆம்பிளிஃபையர். 11வது பின்னு 12வது பின், இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு 100 ஓம்ஸ் இருக்குது. அப்போ இந்த 100 ஓம்ஸ் எங்கே இருக்குது? இங்கே வோல்ட் வருது, இந்த பின்னில் வோல்ட் வரலினா சஸ்பெக்டட், இந்த ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் அல்லது இந்த கெப்பாசிட்டர் ஷார்ட். அப்போ இந்த கெப்பாசிட்டர் இது ரெண்டையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த இடத்துல வோல்ட் வருதான்னு பார்க்கலாம். இங்கே வோல்ட் வருது, இதில் வோல்ட் வரலினா கெப்பாசிட்டர் ஷார்ட் அல்லது ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன். அப்போ இதை கண்டுபிடிக்கணும்னா ட்ரேஸ் பண்ண தெரியணும். இந்த ரெசிஸ்டன்ஸில் ஏபி 2 டெர்மினல் இருக்கும். ஒரு டெர்மினல் பாசிட்டிவ் பாயிண்ட்லையும் ஒரு டெர்மினல் 12வது பின்லையும் இருக்கும். அப்போ ஐசியுடைய இந்த 11வது பின்னும் 12வது பின்னும் ஐசியில் ஈஸியாக ஃபாலோ பண்ணிடலாம். இந்த 2 தெரிஞ்சுன்னா இதை கண்டுபிடிச்சிடலாம், பாசிட்டிவ் ட்ராக்கை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நெகட்டிவை கண்டுபிடிக்கணும். 9வது பின் நெகட்டிவ் இருக்கும், இந்த இடத்துல 14வது பின் நெகட்டிவ். 2 பின்னையும் ட்ரேஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் விசிசி, இது ப்ளஸ் விசிசி, இது மைனஸ் விசிசி, காமன் கிரவுண்டு கண்டுபிடிச்சிடலாம். அதேமாரி சிக்னல் இன்புட் அப்படின்னு கேட்டால் சிக்னல் இன்புட் பாயிண்ட் உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல 1வது பின்னில் ட்ராக்கை ட்ரேஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல 2.2 ஓம்ஸ் அல்லது உங்களுக்கு வந்து 4.7 ஓம்ஸ். சில இதில் வந்து 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டர் இருக்கும். இந்த இடத்துல 1K இருக்கும், சில இதில் 560 ஓம்ஸ் இருக்கும், சில இதில் 1.2K இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஈஸியாக ஃபாலோ பண்ணிடலாம். இப்போ இந்த போர்டு எடுத்திங்கன்னா இந்த 2 சேனல் போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து ஒரு 1K, இதில் 1K போட்டிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு 1K போட்டிருக்கு, இந்த இடத்துல அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கு. ஒருவேளை மென்ஷன் பண்ணாமல் கூட இருக்கலாம். கம்பெனி செட் வந்துருச்சு அப்படின்னா, கம்பெனி செட்டில் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரேசிங் பவர் வேணும். இந்த ட்ரேசிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணணுன்னா ப்ராக்டிக் பண்ணணும், நிறையா படிக்கணும். இதெல்லாம் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராம் தான் உங்களுக்கு முக்கியம். ஸ்கிமேட்டிக் டயக்ராம் வச்சு தான் நீங்கள் சர்வீஸ் பண்ணணும். அப்போ தான் பழக முடியும், அப்போ தான் கற்றுக்க முடியும், அப்போ தான் நீங்கள் சர்வீஸ் பண்ண முடியும். ஓவரலாக போர்டை மாற்றுறது, ஐசியை மாற்றுறது, ஏதாவது ஒன்று மாற்றுறது அப்படிங்கிறலாம் பண்ணினீங்கன்னா சக்ஸஸ் பண்ண முடியாது. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த மாதிரி இருக்காது. ஓகேவா, பாருங்கள். இது ஒரு 1K, இந்த இடத்துல 1K ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதேமாதிரி இது ஸ்பீக்கருக்கு வரக்கூடிய இது வந்து இது ஃபியூஸ் இருக்குது பாருங்கள், அதான் இங்கே போட்டிருக்கு. ஆர்எல்னு போட்டது லோடு ரெசிஸ்டன்ஸ். சிம்பிளாக ஸ்பீக்கர் தான் ஆர்எல்னு கொடுத்துருக்கு. இந்த இடத்துல ஒரு ஃபியூஸ் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஃபியூஸ் இருக்குது. ஓகேவா, அப்போ சிம்பிளாக ட்ரேஸ் பண்ணால் போதும். அப்போ 13வது பின் தெரியணும், இந்த இடத்துல 10வது பின் தெரியணும். இது 2 தெரிஞ்சு அதை கண்டுபிடிச்சிடலாம். இது த்ரூ ஃபீஸ் வெளியே தான் வருதுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் இந்த இடத்துல 2 ஃபீஸ் இருக்கும். இது சேஃப்டிக்காக கொடுத்துருக்கு. ஓகேவா, அப்போது முதல்ல ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருக்கணும். அந்த கரஸ்பாண்டிங் டயக்ராம்லேருந்து பின் நம்பர் ட்ரேஸ் பண்ண தெரியணும். ட்ரேஸ் பண்ணி ஓய்வாக இருக்கும் போதெல்லாம் ட்ரேஸ் பண்ணி பழகிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு காம்போனண்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ட்ரேஸ் பண்ணணும். ஹவு டு ட்ரேஸ், ஹவு டு ஃபைண்ட் த காம்போனண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பாடத்திட்டம். இதை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா விதமான சப்ஜெக்ட்டுக்கும் இதுதான் காமன். ஓகேங்களா, டயக்ராம் வந்து காமன். டயக்ராம் வச்சு தான் நீங்கள் அட்டன் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோடு இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.